ஓம் சாந்தி 27/9/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவின் உழைப்பு நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேன். கேள்வி: அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும்? பதில்: அபு பூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தலம் என்று எழுதலாம். முழு உலகத்தின் சத்கதி இங்கேதான் நடக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் ஆதாம் அதாவது பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் சத்கதியை அடைய வைக்கின்றனர். ஆதாம் என்றால் மனிதன். அவர் தேவதை அல்ல. அவரை பகவான் என்றும் சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி என்றால் ஒன்று பாபாவினுடையது, மற்றொன்று தாதாவினுடையது, அதாவது மூத்த சகோதரருடையது. அவருடைய ஆத்மாவும் இருக்கிறதல்லவா? அவர் பரம் ஆத்மா ஆவார். இவர் ஆத்மா. அவரும் லட்சியத்தை கூறுகின்றார். நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன். இவரும் அப்படியே கூறுகின்றார். பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி. இவரும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கே தனித்தனியாக அமர வேண்டும். ஷரீரம் ஷரீரத்தோடு சேர, அதாவது தொடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருடைய நிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் மிகவும் நன்றாக நினைவு செய்கிறார்கள், சிலர் முற்றிலும் நினைவு செய்வதில்லை. எனவே யார் முற்றிலும் நினைவு செய்வதில்லையோ அவர்கள் பாவாத்மாக்கள், தமோ பிரதானமானவர்கள். மேலும் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள், சத்தோ பிரதானமானவர்கள். நிறைய வித்தியாசம் ஆகிவிட்டதல்லவா? வீட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? ஆகையினால்தான் பாகவதத்தில் அசுரர்கள் என்று பாடப்பட்டுள்ளது. அது இந்த சமயத்தின் விஷயமே ஆகும். பாபா அமர்ந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஈஸ்வரிய சரித்திரமாகும். இதை பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். சத்யுகத்தில் எதுவும் நினைவிருக்காது, அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். பாபா இப்பொழுதுதான் படிப்பினை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் இதை முற்றிலும் மறந்து விடுவீர்கள். பிறகு துவாபரியுகத்தில் சாஸ்திரம் போன்றவைகளை உருவாக்குகிறீர்கள். மேலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அதை பாபா எப்போது நமக்கு முன்னால் வருகின்றாரோ அப்போதுதான் வந்து கற்றுக் கொடுப்பார். பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்படிதான் சொல்வார். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்படி ஒருபோதும் எந்த மனிதனும் மனிதனை சொல்ல முடியாது. தேவதைகள் தேவதைகளையும் சொல்ல முடியாது. ஒரு ஆன்மீக தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஒரு முறை நடிப்பை நடித்தீர்கள் என்றால் பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடிப்பை நடிப்பீர்கள். ஏனென்றால் பிறகு ஏணிப்படியில் இறங்குகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முதல் இடை கடையின் ரகசியம் இருக்கிறது. அது சாந்திதாமம் அல்லது பரந்தாமம் என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். விதவிதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அங்கே வரிசை கிரமமாக இருக்கின்றோம். நிராகார உலகத்தில் எப்படி நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? எப்படி நிற்கின்றன என்பது பார்ப்பதற்கு தெரிவதில்லை. மேலே எந்த பொருளும் இல்லை. பிரம்ம தத்துவம் இருக்கிறது. இங்கே நீங்கள் பூமியில் நிற்கிறீர்கள். நீங்கள் என்னிடம் இருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள் என்றால் 21 பிறவிக்கு உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருப்பதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். அதை இப்போது ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானராக ஆவீர்கள். ஸ்வர்க்கத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்கின்றார் அல்லவா? எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள்.
முதலில் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் நினைவிற்கு வந்துவிடும். குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகும். நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களிலிருந்து விடுவிப்பேன் என்று உறுதியளிக்கின்றார். பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய சர்வசக்திவான், அதிகாரமுடையவர். அவரை உலக சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் முழு உலகத்தின் முதல் இடைக்கடையை தெரிந்திருக்கின்றார். வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார். ஆகையினால்தான் இதில் எந்த சாரமும் இல்லை என்று கூறுகின்றார்கள். கீதையில் கூட எந்த சாரமும் இல்லை. அது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறது. மற்றவை அனைத்தும் குழந்தைகளாகும். எப்படி முதலில் பிரம்மா இருக்கின்றார், மற்றவர்கள் அனைவரும் குழந்தைகளே. அதுபோல பிரஜாபிதா பிரம்மாவை ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதாம் என்றால் மனிதன். இவர் மனிதன் அல்லவா? எனவே இவரை தேவதை என்று சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஏடம் என்பார்கள், ஆதாம் என்று சொல்கின்றார்கள். பக்தர்கள் பிரம்மா என்ற ஏடம், அதாவது மனிதனை தேவதை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஏடம் என்றால் மனிதன் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். தேவதையும் அல்ல, பகவானும் அல்ல. லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள் ஆவார்கள். தேவதைகள் சொர்க்கத்தில் இருந்தனர். புதிய உலகம் அல்லவா, அது உலகத்தின் அதிசயமாகும். மற்றபடி அவை அனைத்தும் மாயையின் அதிசயங்களாகும். துவாபர யுகத்திற்கு பிறகு மாயையின் அதிசயங்கள் வருகின்றன. ஈஸ்வரிய அதிசயம் ஸ்வர்க்கம், ஹெவன். அதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த தில்வாடா கோவிலின் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள் என்றால் அனைத்தையும் விட நல்ல இடம் இதுவாகும். நீங்கள் எழுதுகிறீர்கள் அல்லவா, பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், அபுமலை. அப்போது அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தம தீர்த்த ஸ்தலம் என்று எழுத வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி இங்கிருந்துதான் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. எப்படி கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறதோ அதுபோல அனைத்து தீர்த்தங்களிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் அபுமலையாகும். அப்போது மனிதர்கள் படிப்பார்கள், கவனம் செல்லும். முழு உலகத்திலும் உள்ள தீர்த்தங்களில் இது அனைத்திலும் பெரிய தீர்த்தமாகும். இங்கே பாபா அமர்ந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார். நிறைய தீர்த்தங்களாகிவிட்டன. காந்தியின் சமாதியை கூட தீர்த்தம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அனைவரும் சென்று அங்கே மலர் போன்றவற்றை தூவுகிறார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனவே உங்களுக்கு இங்கே அமர்ந்து உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். நாம் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். படிப்பு கூட மிகவும் சகஜமானது. செலவு எதுவும் ஆவதில்லை. உங்களுடைய மம்மாவிற்கு 1 பைசா செலவானதா? 1 பைசா செலவாகாமல் படித்து எவ்வளவு புத்திசாலியாக நம்பர் 1 ஆகிவிட்டார். ராஜ யோகியாக ஆகிவிட்டார் அல்லவா? மம்மாவை போல யாரும் வரவில்லை. பாருங்கள், பாபா ஆத்மாக்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிறது. ஆத்மாதான் ராஜ்யத்தை இழந்தது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு காரியங்களை செய்கிறது? கெட்டதிலும் கெட்ட காரியம் விகாரத்தில் செல்வதாகும். ஆத்மா 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறது. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது? முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கிறது. இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது? ஒவ்வொரு தர்மத்திலும் அதனுடைய சக்தி இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவ தர்மத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது? ஆத்மாவில் சக்தி இருக்கிறது. அது ஷரீரத்தின் மூலம் கர்மம் செய்கிறது. ஆத்மாதான் இங்கே வந்து இந்த கர்ம கஷேத்திரத்தில் கர்மம் செய்கிறது. அங்கே கெட்ட கர்மங்கள் நடப்பதில்லை. ராவண ராஜ்யம் நடக்கும் போதுதான் ஆத்மா விகார வழியில் செல்கிறது. மனிதர்கள் விகாரம் எப்போதுமே இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். அங்கே ராவண ராஜ்யமே இல்லை எனும்போது விகாரம் எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். அங்கே யோக பலம்தான் இருக்கிறது. பாரதத்தின் ராஜயோகம் புகழ் பெற்றதாகும். நிறைய பேர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்தால்தான் முடியும். வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. எப்படி மகரிஷி இருந்தார், யோகத்தை கற்றுக் கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் இவர்கள் ஹட்டயோகிகள், இவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று உலகத்திற்கு தெரிந்ததா என்ன? சின்மயானந்தாவிடம் எவ்வளவு பேர் செல்கிறார்கள்? உண்மையில் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை பிரம்மா குமாரிகள்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று ஒருமுறை அவர் சொல்லிவிடட்டும், அவ்வளவுதான். ஆனால் இப்போது அந்த குரல் ஒலிப்பதற்கு, அதாவது சொல்வதற்கு விதி இல்லை. அனைவரும் புரிந்து கொள்வார்களா என்ன? மிகுந்த உழைப்பாகும். கடைசியில்தான் மகிமை ஏற்படும். ஹாஹா பிரபு, ஹாஹா சிவபாபா, தங்களுடைய லீலையே லீலை என்று சொல்கிறார்கள் அல்லவா? உங்களை தவிர பரம தந்தையை, பரம ஆசிரியரை, பரம சத்குருவை வேற யாருமே புரிந்து கொள்வதில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை போக போக மாயை துன்புறுத்தி விடுகிறது. எனவே அவர்கள் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மிக பெரிய குறிக்கோளாகும். யுத்த மைதானமாக இருக்கிறது. இதில் மாயை நிறைய சண்டை ஏற்படுத்துகிறது. அந்த மக்கள் விநாசத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் 5 விகாரங்களை வெல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றிக்காகவும் அவர்கள் விநாசத்திற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 காரியங்களும் ஒன்றாக நடக்கும் அல்லவா? இன்னும் நேரம் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிட்டதா என்ன? ராஜாக்கள், பிரஜைகள் இப்போது அனைவரும் உருவாக வேண்டும். நீங்கள் அரை கல்பத்திற்காக ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெறுகிறீர்கள். மற்றபடி யாருக்கும் மோட்சம் கிடைப்பதில்லை. உலகினர் இன்னார் மோட்சத்தை அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். பிறகு இறந்த பிறகு அவர் எங்கு சென்றார் என்று அவர்களுக்கு தெரியுமா என்ன? வெறுமனே கட்டுக்கதையை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யார் ஷரீரத்தை விடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் வேறொரு ஷரீரத்தை கண்டிப்பாக எடுப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மோட்சத்தை அடைவதில்லை. நீர்க்குமிழி நீரோடு கலந்து விடுகிறது என்பது போல் கிடையாது. இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் நேரடியாக கேட்கிறீர்கள். சூடான ஹல்வா சாப்பிடுகிறீர்கள். அனைவரையும் விட சூடான அல்வாவை சாப்பிடுவது யார்? பிரம்மா. இவர் முற்றிலும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். உடனே கேட்கின்றார் மற்றும் தாரணை செய்கின்றார். பிறகு இவர்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றார். சூக்ஷ்ம வதனத்தில் வைகுண்டத்தில் இவருடைய காட்சியை தான் பார்க்கிறார்கள். இங்கேயும் கூட இந்த கண்களின் மூலமாக அவரைதான் பார்க்கிறார்கள். பாபா அனைவருக்கும் படிப்பிக்கின்றார். மற்றபடி நினைவினுடைய உழைப்பு இருக்கிறது. நினைவில் இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதுபோலதான் இவருக்கும் இருக்கிறது, அதாவது பிரம்மாவுக்கும் இருக்கிறது. இதில் கிருபையின் விஷயம் எதுவுமே இல்லை. நான் கடனாக எடுத்திருக்கின்றேன், அவருக்கு அதனுடைய கணக்கு வழக்கை கொடுத்து விடுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றபடி நினைவினுடைய முயற்சியை இவரும் செய்ய வேண்டும். பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதையும் புரிந்துள்ளேன். பாபாவை நான் நினைவு செய்கின்றேன், இருந்தாலும் கூட மறந்து விடுகின்றேன். அனைத்திலும் அதிகமாக இவர்தான் உழைக்க வேண்டியதாக உள்ளது. யுத்த மைதானத்தில் யார் மகாரதிகள் பலசாலியாக இருக்கிறார்களோ அனுமனை போல அவர்களைதான் மாயை சோதனை செய்கிறது. ஏனென்றால் அவர் மகாவீரராக இருக்கிறார் இல்லையா? எந்த அளவிற்கு அதிக பலசாலியோ அந்த அளவிற்கு அதிகமாக மாயையும் பரீட்சை செய்கிறது. அதிக புயல் வருகிறது. பாபா எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று குழந்தைகள் கடிதம் எழுத வேண்டும் என்று பாபா தினமும் புரிய வைக்கின்றார். பாபா மாயை நிறைய புயலை கொண்டு வருகிறது என்று கடிதம் எழுதுகிறார்கள். சிலருக்கு தேக அபிமானம் வருகிறது எனும்போது பாபாவிற்கு சொல்வதே இல்லை. நாம் இப்போது மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றோம். எவ்வளவு ஜொலிக்க கூடியதாக ஆகிவிடுகிறது. முதலில் ஏழைகள் தான் ஞானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். பாபாவும் கூட ஏழை பங்காளன் என்று பாடப்பட்டுள்ளார். மற்றபடி செல்வந்தர்கள் காலம் கடந்து வருவார்கள். எதுவரை சகோதர சகோதரியாக ஆகவில்லையோ அதுவரை சகோதர சகோதரர்களாக எப்படி ஆக முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளே ஆவீர்கள். பிறகு சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். இது கடைசி நேரத்தின் சம்பந்தமாகும்.
பிறகு மேலேயும் சென்று சகோதரர்களை தான் சந்திப்பீர்கள். பிறகு சத்யுகத்தில் புதிய சம்பந்தம் ஆரம்பமாகும். அங்கே மச்சினன், சித்தப்பா, மாமா போன்ற நிறைய சம்பந்தங்கள் இருக்காது. சம்பந்தங்கள் குறைவாகவே இருக்கும். பிறகு அதிகரிக்கிறது. இப்போது பாபா கூறுகின்றார், சகோதர சகோதரிகள் கூட அல்ல, சகோதர சகோதரன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். பாபா சகோதரர்களுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு தான் படிப்பிக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் சகோதர சகோதரிகள் அல்லவா? கிருஷ்ணர் அவரே குழந்தையாவார். பிறகு அவர் எப்படி சகோதர சகோதரர்களாக மாற்றுவார்? கீதையில் கூட இந்த விஷயங்கள் இல்லை. இது முற்றிலும் தனிப்பட்ட ஞானமாகும். நாடகத்தில் அனைத்துமே பதிவாகியுள்ளது. ஒரு வினாடியினுடைய நடிப்பு மற்றொரு வினாடியில் ஒரே மாதிரியாக இருக்காது. எவ்வளவு மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் கடந்து செல்ல வேண்டும்? பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியே கடந்து செல்லுங்கள். குறைந்த புத்தி உடையவர்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியாது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் சகஜமாகும். பழைய உலகத்தின் விநாசம் கூட நடக்க வேண்டும். நான் சங்கமம் ஏற்படும் போதுதான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள்தான் தேவி தேவதையாக இருந்தீர்கள். இவருடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது இவர்களுடைய ராஜ்யம் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம். முதலாவது, இப்போது கடைசி நேரமாகும். வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. இரண்டாவது, ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கு நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். வரதானம், பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், பாப்தாதா பார்க்கின்றார், இப்பொழுது வரை 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டிருக்கிறது. ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷ தன்மையின் அபிமானம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது மூல சம்ஸ்காரத்தை அறிந்திருக்கிறீர்கள். அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் பலியாக்கி விட்டுவிட வேண்டும். இதுவே அன்பின் சான்று ஆகும். ஸ்நேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான சம்ஸ்காரங்களை பலியாக்கி விடுகிறார்கள். ஸ்லோகன், ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். ஓம் சாந்தி.